தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாமே கத்தன இல்ல. நேத்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினியா? ஆர்காட் நவாப் வந்தாரு. மன்னருக்கு மன்னரு விஜய் உட்கார்ந்து இருக்கான். எந்த விஜய்? உங்க விஜய் கொலை பண்ண வர்றனா, கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றனா. என்னடா பாட்டு எழுதுறீங்க எங்களை பார்த்தா? டேய், பாடினாலும் திமுக காரன் தான், ஆடினாலும் திமுக காரன் தான், ஆண்டாலும் திமுக காரன் தான்டா. எங்களை பார்த்து தீயசக்தி மாயில வசம்பு வச்சு தேய்க்கும். ஏன்டா நாயாட்டம் கத்துற? ஏன் நாயாட்டம் கத்துற? பேசு. எங்களை பார்த்து தீய சக்தின்ற வந்தவொடனே எகிர்ற சொல்றான். ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. மயிரை பிடுங்கி நட்டு நிற்க வச்சிருவேன். எங்களை ஒழிக்கிறேன்னு நினச்சவனுக்கெல்லாம் சமாதி கட்டின கட்சிடா இது. நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துவோம். அதுக்காக நாங்கள் கட்சி நடத்துவோம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மாவட்ட செயலாளர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். உங்களை கழுவி காய வச்சுட்டு இருப்பேன். இப்போ சொன்னார்ல, சொல்கிறேன், இப்போ சொன்னார் இல்லைங்க உங்கள் எம்எல்ஏ ஐடி மூர்த்தி தானே, 25 வருஷம் ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தான்? இப்போ சொன்னாரா? ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டெவலப் ஆச்சு, 100 படுக்கை 350 ஆச்சு, ஆர்எஸ்ஆரம் 150 படுக்கை 450 ஆச்சு. இக்குபேட்டர் இல்லையாம். சுதந்திர இந்தியாவில் ஆர்எஸ்ஆர் ஆஸ்பத்திரியில் இக்குபேட்டர் இல்லை. நான் வர வரைக்கும் சொன்னாரு. அதிமுக எவனாந்தா இங்கே காலையில் தூக்கு போட்டு செத்துணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரிடா? வரப்பிரசவத்தில் பிறந்தாலோ, மஞ்சக்காமலை தாக்கினாலோ, தாய் சரியான சாப்பாடு சாப்பிடாம ஏதாவது துண்டாலோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கரண்ட்டு போட்டியில் வைக்கணும். எனக்கு இக்கு பேட்டரா நொக்கு பேட்டரெல்லாம் தெரியாது. நம்ம பெற்றது 2 சுகப்பிரசவம். அதிமுகன்ற கட்சி நரேந்திர மோடியோட ஜுப்பா பாக்கெட்டில் சொருவிட்டான். இவனுங்க தப்பிச்சு வெளியே வர முடியாது. எப்படி ஒரு குண்டானில் வந்து நண்டு தந்து போட்டால் மற்ற நண்டு உள்ளே இழுத்துக்குமோ அவ்வளோதான். இனி ஜென்மத்துக்கு அவங்க ஏந்து வர முடியாது. பாண்டிச்சேரி கதை என்னாச்சு? அதே கதை தான் இங்கே என்ன பார்க்குறான். ஒரு வேளை என் தாயை நீ மாற்றி ஈத்தி கியான்னு கத்தனேன்னு வச்சுக்கா, 1000 ரூபா கட்டு, பசங்க படிக்கிற 1000 ரூபா கட்டு, நீ மசூதி பேதியாச்சின்னு வச்சுக்கா. நம்ம வீட்டில் பேதியாச்சின்னு வச்சுக்க, என்ன பண்ணுவோம்? மாரியாத்தா கோயிலுக்கு போய் மந்திரிப்பேன். பக்கத்துக்காரம்மா சொல்லும், அதுவும் இந்த தான் இருக்கும். நீ மசூதிக்கு போய் பாய் மந்திரிச்சாருன்னா பேதி நின்றோம், பொன்னேரிக்கெல்லாம் போவாத சொல்லுமா இல்லையா? போனால் மந்திரிப்பாரா பாய்? பேதி நின்றுமா இல்லையா? நம்ம கூழ் ஊற்றினா பாய் 500 ரூபா டொனேஷன் கொடுப்பாரா? பாய் நெருப்பு மறிச்சாருன்னா நம்ம கட்டம் வாங்கி கொடுப்போமா? நான் அவன் பீட்டர் ஓரத்தனா முன்சாமி லைட்டு போடுறானா? நம்ம ஒத்துமையாக தாங்கிறோம். அந்த கதை தான் இப்போ சாதிக்கு சொன்னேன். அந்த திருப்பரங்குன்றம் வேலை, அந்த வேலைக்கெல்லாம் நம்மளுக்கு வேணாம். அது சுட்டு போட்டாலும் நரேந்திர மோடி இல்லை, அவனை பெற்ற ஆத்தா வந்தாலும் அவங்க ஆயா எழுந்து என் கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரி போய் ஒன்றா கூட கோர்ட்டில் கை கட்டி நிற்பான். தமிழ்நாட்டில் இருக்கிற என் மக்களை நான் சண்டை போட்டு செத்து போக விடமாட்டேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனாவது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடத்திட்டுருக்கோம். இதில் எவன் ஒன்றா வரட்டும், எவன் ஒன்றா போட்டோம். உங்கள் வீட்டில் அந்த விஜய் கட்சியில் எதனா பசங்க சத்தியமாக இருக்குதுங்கல்ல, இருக்கணும். நீ சிரிக்காத மழுப்பாத, இருக்கும். அதுங்கிட்ட உங்கள் அண்ணனா ஒருத்தன் இல்லை 67 வயசு கிழவனா ஒருத்தன் வந்து மேடை போட்டு சொல்லிட்டு போனான்னு சொல்லுங்கள். 2 படம் வச்சுருந்தானா? ஒரு படம் வந்துருச்சா? இப்போ ஜனவரி மாதமாக அந்த படம் ஜனநாயக ஜனவரி படம் வந்தால் அது மார்ச் வரைக்கும் அந்த சூடு இருக்குமா? மார்ச் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தேர்தல் அறிவிப்பாங்களா? ஏப்ரல் மாதம் நீ போய் பட்டன் அமுக்கணுமா? மே மாதம் ரிசல்ட் வருமா? ஜெயிச்சா இந்த பக்கம் நிற்பான், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்தா மறுபடியும் சினிமா படம் தயாரிக்க ஓடி போயிடுவான். நீ இந்த துண்டை போட்டுக்கின்னு நான் விஷம் வைப்பேன், என் புருஷனை விட விஜய் தான் நல்லதுன்னா எல்லாம் ஒன்று தாலி அறுத்துட்டு ரோட்டில் நிற்பீங்க, கல்யாணம் ஆகாத வீட்டில் கிடப்பீங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி திருத்தி. ஏன்னா அதுவும் நம்ம குழந்தை தானே, பொண்ணு என் அண்ணன் பொண்ணா இருப்பா. அப்போ என் புருஷனை விட விஜய் அதிகமாக அந்த பொண்ணு யார் தெரியுமா? இங்கே எல்லாம் மொட்டையாக பேசிட்டாங்க. ஒரு கண்ணாடி பொண்ணு ஒரு பொண்ணு சொல்லிச்சு இல்லை என் புருஷனை விட விஜய் அழகாக இருப்பாருன்னு. அந்த பொண்ணு பெரம்பலூர் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2 பொம்பளை பசங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசங்களை ஹாஸ்டலில் தங்கி வச்சு படிக்க வைக்கிற பொண்ணு. இந்த பொம்பளை இப்படி சொல்லி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்த உடனே அந்த 2 பசங்களும் ஹாஸ்டலில் விட்டு ஓடி போய் அம்மா காலை பிடிச்சி அழுது அவள் 1 மாதம் வீட்டில் வராமல் வெளியே இருந்தா. ஏண்டி படுபாவீங்களா இப்படி சொல்லிட்டு காரி மஞ்சி பழப்பனா தெரியும்.